கோர்ட்ல முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தையை அன்போடு பார்த்துக் கொள்வதாக பொய் சொன்ன இரண்டாவது மனைவி. தாய்மை உணர்வோடு உண்மையை கண்டுபிடித்த நீதிபதி. எப்படி தெரியுமா? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 மைனர் குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த குழந்தையுடைய தாய் இறந்து போறாங்க. மனைவி இறந்த 6 மாதத்துல அந்த தந்தை இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறாரு. இப்படி அந்த தந்தை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டதால தன்னுடைய பேர பிள்ளைகளை தானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுடைய தாய் வழி தாத்தா என்ன பண்ணாருன்னா அந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வளர்க்கணும்னு நினைச்சு அழைச்சிட்டு வந்தாரு. ஆனா அவரால் அந்த குழந்தைகளை வளர்க்க ரொம்ப சிரமப்பட்டார். அதனால என்ன பண்ணாருன்னா குழந்தைகளுடைய பராமரிப்பு செலவுக்காக தந்தை கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணம் கேட்டிருக்காரு. அப்போ அந்த தந்தை என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காரு. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா பணம் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய பேர பிள்ளைகளை வளர்க்கணும், பேர குழந்தைகளை வளர்க்கணும், அதுக்கு அந்த குழந்தையுடைய அப்பாட்ட நான் காசு கேட்டேன், அவர் கொடுக்கல, கோர்ட்டு தான் எனக்கு அந்த காசை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்திருக்காரு. அப்போ அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வழக்குல பையனை நீங்க அப்பாவுடைய பாதுகாப்புல இருக்கட்டும், பெண் குழந்தைய தாத்தாவுடைய பாதுகாப்புல இருக்கட்டும், இந்த பெண் குழந்தையுடைய பராமரிப்பு தொகைக்காக மாதம் 10,000 ரூபாய் தந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பராமரிப்பு தொகையை கொடுக்க விரும்பாத தந்தை என்ன பண்ணார்னா அந்த மகளுடைய கஸ்டடி கேட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. அதுக்கு முன்னாடியே சில பல டிராமாக்கள்லாம் அந்த வீட்டுல நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு தொகை அந்த பெண் குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது மனைவியோட சேர்ந்து சில வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கஸ்டடி கேட்டு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அப்போ இந்த வழக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம பெண் நீதிபதியான நிஷா பானுவுடைய விசாரணைக்கு வருது. அப்போ இந்த மாதிரி விசாரணைக்கு வந்த உடனே தந்தையோட சார்புல ஒரு போட்டோ தாக்கல் செய்றாங்க. அந்த போட்டோல என்ன தாக்கல் செய்றாங்கன்னா அந்த முதல் மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தை பெண் குழந்தை இரண்டாவது மனைவிக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையோட நல்ல சந்தோஷமாக விளையாடுற மாதிரியும் அந்த குழந்தை தன்னுடைய வீட்டுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரியும் சில பல புகைப்படங்களை எடுத்து அந்த தந்தையுடைய வழக்கறிஞர் இந்த நீதிபதி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இந்த குழந்தை தந்தையோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அந்த இரண்டாவது மனைவி அந்த இரண்டாவது குழந்தை அந்த குழந்தைய நல்ல முறையில பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சில புகைப்படங்களை தாக்கல் செய்றாங்க. அதனால இந்த மகளுடைய கஸ்டடி இந்த தந்தைக்கே கொடுத்துருங்க, அவரே அந்த குழந்தைய வளர்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்போ அந்த போட்டோக்களை எல்லாம் எடுத்து நீதிபதியான நிஷா பானு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்தே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்கன்னா குழந்தை தாத்தாவுடைய பாதுகாப்புல தான் வளரணும், அந்த குழந்தைக்கு மாதம் 10,000 ரூபாய் தந்தை பராமரிப்பு செலவுக்காக கண்டிப்பாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. நான் எதற்காக இந்த தீர்ப்பை வழங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. அதாவது அவங்க சமர்ப்பிச்ச அந்த புகைப்படத்தை பார்த்திருக்காங்க. அதுல இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தையோட கழுத்துல தங்க செயினும் முதல் மனைவிக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையோட கழுத்துல பாசி மணியும் போட்டிருக்கு. அப்போ எப்படி இவங்க பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த போட்டோல இருந்த அந்த புகைப்படத்தை வச்சு அந்த நீதிபதி கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு தாய்மை உணர்வோட. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல மாண்புமிகு நீதிபதியான நிஷா பானு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இப்படி சமூக சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நீதிபதிகளை நமது சென்னை உயர்நீதிமன்றம் பெற்றிருப்பது நாம் செய்த மிகப்பெரிய ஒரு புண்ணியம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.